இப்போ சில குழந்தைங்க அப்படியே அச்சசல் அப்பா மாதிரி இருக்கும், சிலது அம்மா மாதிரி இருக்கும், சிலது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும், சம்மந்தமே இல்லாம தாத்தா பாட்டியோட ஜெராக்ஸ் மாதிரிலாம் வரும். இது எப்படி டாக்டர்? இப்போ நம்ம கிட்ட இருக்க மரபணு வந்து நமக்கு எங்க இருந்து வருது? அப்பா கிட்ட இருந்து, அப்பாக்கு எங்க இருந்து வந்து தாத்தா கிட்ட இருந்து வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று தாத்தா காலத்துல இருந்து ஏதோ ஒரு அணு வந்து ஒரு மரபணு வந்து ஃபாலோ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ ஐடில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்கு, கல்யாணம் பண்ணியும் இருக்கு, கல்யாணம் பண்ணாமையும் இருக்கு. ஸோ சில குழந்தைகள் வந்து ஒரு சில பேர் வந்து பெத்துக்கிறாங்க, அப்புறமேல்ட்டு அவங்க ஒரு பிரச்சனையில போய் மாட்டிப்பாங்க, இது எந்த இல்லை. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி எடுக்கிறது வந்து ரொம்ப சுலபமா டாக்டர்? ஆமாம், இப்போ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சுலபம் ஆயிடுச்சு. பேரண்டல் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தையோட ஜீன்ஸ் எடுத்துட்டு இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா அது குழந்தையோட வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் மிக்சிங் தான் இருக்கும். ஸோ அப்பாவுக்கு ஒரு செட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும், அம்மாவுக்கு ஒரு செட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும். ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணலாம். குழந்தையோட டிஎன்ஏ எடுத்துட்டு, டிஎன்ஏங்கிறது என்ன, உள்ள இருக்கக்கூடிய மரபு செல்ஸ் இல்லை, செல்லுக்குள்ள த்ரெட் மாதிரி இருக்கும், அதில் நிறைய ஜீன்ஸ் இருக்கும். எல்லாமே இதுதான் சுகர் கெமிக்கல்ஸ் தான், நூல் மாதிரி இன்டர்லாக்ட் ஆகி அந்த டிஎன்ஏ குரோமோசோம்ஸ்னு சொல்லுவோம். அந்த டிஎன்ஏ எல்லாமே குரோமோசோம்ஸில் அடுக்கி இருக்கும்.